கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் 120-160 கட் ஆஃப் உள்ள வரக்கூடிய காலேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் 4 பார்ட்டாக நான் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் இதுவரையும் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க கைஸ். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்லேயும் நான் வந்து சில காலேஜஸ் நான் வந்து சொல்கிறேன். இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த ஒரு கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஹொசூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜ். இதுவுமே வந்து இந்த ஒரு கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அண்ட் இந்த காலேஜோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2601ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்த வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா KGISL கோயம்புத்தூர். நல்ல ஒரு காலேஜ் தான், நல்ல கேம்பஸ் இருக்க ஒரு காலேஜ், டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2751ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்த பிளேஸில் வரக்கூடிய ஒரு காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா SA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் இதுவுமே வந்து நல்ல டீசெண்டான ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1114ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்த வரக்கூடிய காலேஜ் தரமான ஒரு காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ், இந்த ஒரு கட் ஆஃபுக்கு நல்ல ஒரு கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2704ங்க. அண்ட் இது ஃபாலோட் பை வந்து ஒரு சவுத் சைடு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், சேது இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து விருதுநகரில் இருக்குங்க. இந்த காலேஜுமே வந்து நல்ல டீசெண்டான காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த காலேஜோட நம்ம கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4917ங்க. அண்ட் லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா KS ரங்கசாமி. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. ரொம்ப ஒரு ஹியூஜான ஒரு காலேஜ், நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. அண்ட் இதுவுமே வந்து நல்ல ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2613ங்க. அண்ட் இது ஃபாலோட் பை வந்து உங்களுக்கு SNS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். நம்ம லாஸ்ட் வீடியோஸ் SNS இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தோம்னா இது வந்து இன்ஜினியரிங் காலேஜுங்க. அண்ட் இதுவுமே வந்து நல்ல ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2734ங்க. இதுவுமே வந்து இந்த ஒரு கட் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது ஃபாலோட் பை ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், ஓரளவுக்கு டீசெண்டான காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1307ங்க. அண்ட் இது ஃபாலோட் பை நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ் தான். இதான் வந்து இந்த லிஸ்ட்டில் ஃபைனல் காலேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ பாவை இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து நாமக்கல்ல இருக்குங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இந்த சேலம் பைபாஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும், ஃப்ரீடமும் இருக்கும், அட் த சேம் டைம் பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க. அண்ட் இங்கே இருக்கிற கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2611ங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோ நிறைய காலேஜ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் நம்ம வீடியோ இந்த ஃபுல் சீரிஸ் நீங்கள் பார்க்கல, 120-160 கட் ஆஃபுக்குள்ளே நான் வந்து 4 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ தான் எந்த காலேஜ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.